வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெ கணராஜா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ளது தொண்டியக்காடு மீனவர் கிராமம். தொண்டியக்காட்டில் அமைந்துள்ள மீன்பிடி தளத்திலிருந்து தொண்டியக்காடு, மூனாங்காடு, கற்பநாதகுளம், வாடியக்காடு, அண்ணாப்பேட்டை, வாடியக்காடு என 10 கிராம மீனவர்களும் 8 மீனவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் 200 படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வார்கள். இவர்கள் தொண்டியக்காட்டிலிருந்து சதுப்பு ஆறு மூலம் செல்லக்கண்ணி ஆறு என்ற கடல் முகத்துவார வழியாகவே கடலுக்கு செல்ல வேண்டும். தாங்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள சிறுதலைக்காடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கடலில் முகத்வாரமான செல்லக்கண்ணி ஆறு எங்களுக்கு சொந்தமானது, இங்கு யாரும் வந்து மீன்பிடிக்க கூடாது என கூறி தொண்டியக்காடு பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை தாக்கி அவர்கள் பிடிக்கும் மீன்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி வலைகளை எடுத்துச் செல்வதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் தொண்டியக்காட்டைச் சேர்ந்த ஆனந்த், சுந்தரராஜன், மாணிக்கம், காமாட்சி என 15 மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கண்ணி ஆறு வழியே மீன்பிடித்துவிட்டு சென்று வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது சிறுதலை காட்டில் இருந்து வந்த 40க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொண்டியக்காடு மீனவர்களை தாக்கி அவர்கள் பிடித்த மீன் மற்றும் பல லட்சம் மதிப்புள்ள மீன் வலைகள் மற்றும் அவர்கள் பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளனர். பலமுறை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் உங்கள் கிராமங்களுக்குள் பேசிக்கொள்ளுங்கள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தொண்டியக்காட்டைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தினர், 8 மீனவர் சங்கத்தினர் தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் உயிருக்கு பாதுகாப்பிற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்லப் போவதில்லை என இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொண்டையாட்டில் இருக்கிறோம். தொண்டையாட்டிலேருந்து ஒரு 10 மீனவர் கிராமத்துலேருந்து இங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ணுறாங்க. அந்த 10 மீனவர் கிராமம் பார்த்திங்கன்னா வாடியக்காடு, கற்பனாகுளம், அண்ணாப்பேட்டை, ராய்மேடு, சிந்தாமணிக்காடு, தொண்டைக்காடு இந்த கிராமத்துலேருந்து போயிட்டுருக்காங்க. இவங்க போய் செல்லக்கனி ஆற்று வழியாக தான் கடலில் போய் தொழில் பண்ணணும். அந்த செல்லக்கனி ஆற்று வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா சிறுத்தலக்காட்டு மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. சிறுத்தலக்காட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நாங்கள் பிடிச்சிருக்க மீன் அல்லது வலை இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி என்னென்னா 6 போட்டில் இருந்து மீனையும் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள வலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால் இந்த பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்குலேருந்து நாங்கள் வேலை நிறுத்தம் இங்கேருந்து நடத்தியிருக்கோம். இதுலேருந்து அவங்க எப்போ பிரச்சனையை முடிக்கிறாங்களோ அது வரை தான். இது வந்து நாங்கள் மீனவ துறை சொல்லியாச்சு. ஆனால் அப்படி இருந்துமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து போட்டு எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்களோட மொத்த மீனவர் சங்கமும் சேர்த்து முடிவு பண்ணியிருக்காங்க.